2 நாள் பயணமாக லண்டன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இன்று பேச்சுவார்த்தை. லண்டன் சென்ற பிரதமர் மோடியை வரவேற்க விமான நிலையத்தில் திரண்ட இந்தியர்கள். தேசிய கொடியை ஏந்தியபடி மோடி மோடி என முழக்கம். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டப்பணிகள் 2029 டிசம்பருக்குள் நிறைவடைய வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து குமரி, காஞ்சிபுரம், கோவை ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தவாறு பயனாளிகளிடம் சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு நேரில் வருவேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கு வந்தவர்களுடன் காணொலியில் உரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். தமிழக மக்களின் அன்பினால் இன்னும் 2-3 நாட்களில் வீடு திரும்புவார் என பேச்சு. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார். விரைவில் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வீடு திரும்பி விடுவார். மருத்துவருடைய சிகிச்சைனாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பினாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்பதை நான் இங்கே முதல்ல குறிப்பிட விரும்புகின்றேன். 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடியை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதன்முறையாக சந்திக்க திட்டம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். 26ஆம் தேதி சிவகங்கைக்கு மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயணத்தை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கூவி கூவி அழைத்தும் யாரும் அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியதற்கு இபிஎஸ் பதில். திமுக கூட்டணியில் விரிசல் உள்ளதால் எந்த நேரத்தில் உடையும் என தெரியவில்லை என விமர்சனம். துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு, அது வியாபாரம் நடக்கலீங்க. துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முதல்ல பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டியில மாட்ட போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தமிழ் பாடத்தில் கேட்ட 100 கேள்விகளில் 50க்கும் மேற்பட்டவை பாடத்திட்டத்தில் இல்லாதது என அண்ணாமலை விமர்சனம். மறுதேர்வு நடத்த வேண்டும் அல்லது இல்லாத கேள்விகளுக்கான மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக வெளியிட்ட வீடியோ. சென்னை கிண்டி காவல் நிலைய காவலர் செல்வத்தை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல்துறை உத்தரவு. தமிழகத்தில் இந்த கல்வியாண்டுக்கான பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணைகள் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும். திருச்சியில் பேட்டியளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யும் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காணவும் கோரிக்கை. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தைலாபுரம் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவி கிளியனூர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. சிம் கார்டு சிக்கியிருப்பதால் தகவல்களை சேகரித்தது யார் என்பதை காவல்துறை கண்டறிந்து கூற பாமகவினர் கோரிக்கை. மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் தலையிட முடியாது. மது பாட்டிலில் எவ்வளவு அளவுக்கு மது குடிக்கலாம் என குறிப்பிடும்படி கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை பிறந்தநாள் விழா கோலாகல கொண்டாட்டம். முப்பெரும் விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த பிரகதீஸ்வரரை தரிசித்த அமைச்சர்கள். சென்னையில் கடந்த 5 ஆண்டுகளாக போக்குவரத்து அபராத தொகை 450 கோடி ரூபாய் வசூலிக்கப்படாமல் நிலுவை. கால் சென்டர்கள் அமைத்து வாகன ஓட்டிகளிடம் வசூலிக்க போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை காலணியால் அடித்ததாக புகாருக்கு உள்ளான மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி ஸ்னேகாவுக்கு ஜாமீன். விசாரணைக்கு ஆஜரான நிலையில் மயிலாப்பூர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பு.
ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியான பிரிட்டனைச் சேர்ந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தவறான உடல்களை அனுப்பி வைத்ததாக புகார். தங்களுக்கு கிடைத்த உடல்களுடன் தங்கள் DNA பரிசோதனை பொருந்தவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு.